காக்கிநாடா பாமாயில் தோட்ட மர்மம். குழந்தையை தேடி உயிரை விட்ட நாய். 2 வயது குழந்தைக்கு என்ன ஆச்சு? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ், இப்ப ரீசெண்டா ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் நடந்த ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவையுமே பதற வச்ச ஒரு உண்மை சம்பவம் தான். காக்கிநாடாவில் ஒரு பெரிய பாமாயில் தோட்டம் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே முந்திரி தோட்டமும் இருக்கு. கணேஷ் பவானி அப்படின்னு ஒரு கணவன் மனைவி காவலாளிகளாக வேலை பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 2 வயசுல ஞானேஸ்வரி அப்படின்னு ஒரு க்யூட்டான குழந்தை இருந்துச்சு. எல்லாரும் அவளை செல்லமா ஜானு ஜானுன்னு தான் கூப்பிடுவாங்க. அன்னைக்கு மதியம் அம்மா பவானி கிச்சனுக்கு போயிட்டு பயங்கர பிஸியாக சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட அப்பா கணேஷ் ஏதோ ஒரு சின்ன வேலைக்காக வெளியே போயிருக்காரு. இங்கே தான் அந்த ஒரு நிமிஷ சம்பவத்தை வச்சு ஒரு பெரிய மிஸ்ஸிங் கேஸே நடந்திருக்கு. அந்த குழந்தை அவங்களோட அப்பா கூட தான் இருக்கா அப்படின்னு நினச்ச அம்மாவும், இல்லை பாப்பா அம்மா கூட தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்பாவும் மாறி மாறி 2 பேர்த்து கூடயும் பத்திரமா இருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப்னால அந்த 2 வயசு குழந்தை காணாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஜானு திடீர்னு காணாம போயிட்டாங்க. பாப்பா காணாம போன அதே டைம்ல அவங்க வீட்டில் வளர்த்த 5 மாச குட்டி நாயும் காணாம போயிருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். அந்த பக்கமாக வந்த ஒரு சில கிராமத்துக்காரங்க காட்டு எல்லையில் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்துருக்காங்க. அந்த அடர்ந்த காட்டோட அடிவாரத்தில் 2 வயசு ஜானு பாப்பா தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறதா, அதுக்கு பின்னாடி அவங்க வீட்டு குட்டி நாயும் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை தனியாக போகிறத பார்த்த அந்த ஊர்க்காரங்க, ஐயோ பாப்பா தனியாக போகுதே அப்படின்னு பதறி போய் குழந்தைய தூக்கிக்கிட்டு வர பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி நாய் யாரோ தெரியாத ஆள் பாப்பாவை தூக்க வராங்கன்னு நினச்சி அவரை பக்கத்துலேயே சேர்க்காம பயங்கரமாக குறைச்சி கடிக்க பாஞ்சிருக்கு. சரி, நாய் கூடவே இருக்கு, பாப்பா சேஃபாக தான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆள் உடனே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க போய் விஷயத்த சொல்லி ஓடி வர்றதுக்குள்ள 35 நிமிஷம் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தப்போ அங்கே குழந்தையும் இல்லை, அந்த நாயும் இல்லை. காடு முழுக்க இருட்ட ஆரம்பிக்குது. ஜூன் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்கு. 400க்கும் மேற்பட்ட போலீஸார் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து காட்டை சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனால் ஒரு துப்புமே கிடைக்கல. அப்போதான் ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக நடந்துச்சு. காணாமல் போன அந்த வளர்ப்பு நாய் மட்டும் தனியாக வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. ஆனால் அந்த நாய் பழைய மாதிரி எல்லாத்தோடையும் பழகலை. அது ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை பார்த்து பயந்து நடுங்கிற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக மென்டல் ட்ராமாவில் இருக்க மாதிரி அந்த நாய் சுற்றிட்டே இருந்திருக்கு. சாப்பாடை எதையுமே சாப்பிடலை. அது மட்டும் இல்லாமல் சொந்த எஜமானர்களாக இருக்கக்கூடிய அவங்களோட ஜானுவோட அப்பா அம்மாவே பார்த்து கடிக்க பாஞ்சிருக்குது. இதை பார்த்த போலீஸாருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த நாய்க்கு பாப்பா எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும், இது நம்மளை பாப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. உடனே லேட் பண்ணாமல் ஹைதராபாத்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஐபிஎஸ் ட்ராக்கிங் காலரை எடுத்துகிட்டு வராங்க. அதை வச்சு இந்த நாயோட கழுத்தில் மாட்டிட்டு ஜிபிஎஸ் மாட்டின உடனே அந்த நாயை காட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. பின்னாடியே போலீஸ் டீமும் விடாமல் ஓடுறாங்க. அந்த நாய் கிட்டத்தட்ட 2 நாட்களாக அந்த பெரிய மலைப்பகுதியை 8 கிலோமீட்டருக்கு மேலே அலைஞ்சு திரியுது. ஆனால் விதி எவ்வளோ கொடூரமானது பாருங்களேன். பல நாட்களாக சாப்பிடாமல் இருந்ததாலையும்
காட்டுல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்ததாலையும் அது காட்டுக்குள்ளேயே அலைஞ்சதுனால வைரஸ் தொற்று ஏற்பட்டு ஓடி ஓடி களைச்சு போய் அந்த நாய் திடீர்னு அவங்க பாமாயில் தோட்டத்துக்கு வந்து சுருண்டு விழுந்துருச்சு. அங்கே பரிதாபமாக உயிரும் இழந்துருச்சு. குழந்தைய கண்டுபிடிச்சி தரும்னு எல்லாரும் நம்பின அந்த ஒரே ஒரு சாட்சியும் கடைசியில் இறந்தே போயிடுச்சு. தேடுதல் வேட்டையை இன்னும் அதிகமாக முடுக்கி விட்டுருக்காங்க. பெற்றோரோட கடைசி நம்பிக்கையாக இருந்த அந்த நாயும் இறந்து போனதுனால ரொம்ப துக்கத்தில் அந்த பெற்றோர்கள் இருக்காங்க. இந்த விஷயம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் சாருக்கு போகுது. உடனே அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உத்தரவும் விடுறாரு. தேசிய பேரிடர் மீட்பு குழு, அதாவது NDRF, அதற்கும் SDRFன்னு சொல்லக்கூடிய மாநில மீட்பு குழுக்கும் எல்லாத்தையும் சொல்லி ஃபீல்டில் இறக்கி விடுறாங்க. 11 மலைகளை சுற்றி தேடுதல் வேட்டையை பயங்கரமாக பலப்படுத்துகிறாங்க. வனத்துறையினர் ஒரு சைடு தேடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே தேடுதல் பண்ணாலும் கூட அந்த குழந்தைய ஏதாவது ஒரு காட்டு விலங்கு அடிச்சிருச்சா, இல்லை வழி தெரியாமல் ஏதாவது ஒரு பள்ளத்தில் விழுந்துருச்சா, அந்த பாப்பாவோட ஸ்மெல்லு இருக்கக்கூடிய ஒரு மனித பொம்மையை காட்டி எல்லா சைடும் மரங்களில் தொங்க விடுறாங்க. நைட்டில் ட்ரோன்கள் அப்புறம் சீக்ரெட் கேமரா மூலயமா விலங்குகளோட நடமாட்டத்தை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 முக்கியமான தியரிகளை வச்சு விசாரிச்சுட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல விலங்குகள் அட்டாக் பண்ணியிருக்கும், காட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காட்டு விலங்கு பாப்பாவை இழுத்துட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, சட்ட விரோதமாக மின்வேலி வந்து அமைச்சிருக்காங்க. தோட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டு பன்றிகளுக்காகவும் யாராச்சும் திருட்டுத்தனமாக இந்த மின்வேலிகளை வச்சு அந்த மின்வேலியில் பாப்பாவோட கால் பட்டு விபத்து ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுந்திருக்கு. மூணாவதாக மனித கடத்தல். அந்த ஏரியாவில் சில நாட்களுக்கு முன்னாடி நாடோடி கும்பல் வந்து தங்கியிருந்தாங்களாம். அவங்க யாராச்சும் பாப்பாவை தூக்கிட்டு போயிருக்கலாமா அப்படின்ற கோணத்துலேயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இத்தனை பேர் இருந்தும் ட்ரோனு, கேமராக்கள், 100க்கும் மேற்பட்ட போலீஸ்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடியும் அந்த பாப்பா போட்டிருந்தக்கூடிய ஒரு சின்ன துணியவோ அது சம்பந்தமா எந்த க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. இந்த எல்லாத்துக்கும் காரணம் பெற்றோர்களோட அந்த ஒரு நிமிஷ கவனக்குறைவா, இல்லை விதியோட சதியா, இல்லை மனித மிருகங்களோட கொடூரமா அப்படின்னு சொல்லிட்டு விடை தெரியாமலே இருக்கு. இன்னமும் அந்த மலைக்குன்றுகளுக்கு இடையில அந்த குழந்தை எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களோட பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.